அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ லட்சுமி ரமணாஸ் ஜோதிடர் வி சண்முகம், பொத்தனூரிலிருந்து. சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு கலைத்துறையில் பிரகாசிக்க வேண்டும், நடிக்க வேண்டும், சீரியலில் நடிக்க வேண்டும், நாடகத்தில் நடிக்க வேண்டும், ஆடல் பாடல்களில் நடிக்க வேண்டும், பல்வேறு கலை சார்ந்த தொழில்களில் பாடல் எழுதுவதில், கவிதை எழுதுவதில் ஆர்வம் இருக்கிறது. ஆனால் அதற்கான வாய்ப்பு வரவில்லை என்று காத்திருப்பவர்களும் இருக்கிறார்கள். அந்த வாய்ப்பை தேடி அலைகின்றவர்களும் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட கலைத்துறையில் பிரகாசிக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்திலே, ஆவலிலே, சிந்தனையிலே, செயலிலே ஈடுபட்டிருக்கின்ற சகோதர சகோதரிகளுக்கு புலிப்பாணி சித்தர் தன் பாடல் வரிகளிலே செய்யுள் வடிவிலே பல்வேறு கருத்துக்களை சொல்லியிருக்கிறார். அதாவது அந்த கலைத்துறையில் பிரகாசிக்கக்கூடியவர்களுக்கு கிரகம் எப்படி இருக்க வேண்டும் என்கின்ற அந்த நிலையை இந்த செய்யுள் வடிவிலே அவர் எடுத்து சொல்லுகிறார். இந்த கலைத்துறையில் பிரகாசிக்க வேண்டிய ஆவலில் இருக்கின்ற பலருக்கு, ஒரு சிலருக்கு அவர் சொல்கின்ற அந்த செய்யுள் பாடல் வரிகள், வீரப்பா இன்னும் ஒரு வினையை கேளு, விரையாதிபதியும் குடும்பாதிபதியும் ஏழில் நிற்க, சீரப்பா சென்மனும் வேடதாரி, சிவசிவா பாடகனாம் செய்யுள் உள்ளோன், கூரப்பா குமரியினால் லாபமுண்டு, கொற்றவனே செப்படி வித்தைகளும் செய்வான், ஆரப்பா அரவத்தை பிடித்து வந்து ஆட்டி வைப்பான், அனைவரும் பார்க்கத்தானே அப்படின்ட்டு அது பாடல் அவர் முடிச்சிட்டார். பொதுவாக அவர் சொல்லிட்டார், ஒரு ஜாதகத்தில் 2ஆம் அதிபதியும் 12ஆம் அதிபதியும் சேர்ந்து 7இல் இருந்தால் அவன் நடிகன் ஆவான் அப்படின்னு அவர் சொல்லிட்டார். சரி, அப்படியே பாடலை போட்டு நான் சொன்னால் நீங்கள் புரியாமல் தடுமாறக்கூடாது என்பதற்காக ஒரு கட்டத்தை போட்டு லக்கணத்தையும் போட்டு அந்த லக்கணத்துக்கு 2ஆம் அதிபதியையும் 12ஆம் அதிபதியும் 7இல் வைத்து, அதாவது விருட்சக லக்கணம் 2ஆம் அதிபதி குரு, 12ஆம் அதிபதி சுக்கிரனையும் 7இல் வைத்து அந்த பாடலுக்கு உண்டான அந்த விளக்கத்தினை சொல்வதற்காக இந்த ஒரு கட்டம் போட்டு இந்த கிரகத்தங்க அமைச்சிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா இந்த விருட்சக லக்கணத்துக்கு மட்டும்தான் அவர் சொல்லலை, பொதுவாக அவர் சொல்லிட்டார். எந்த லக்கணமாக இருந்தாலும் 2, 12 குடையவர் சேர்ந்து 7இல் இருந்தால் அவர் நடிப்பார்னு அந்த பாடலில் சொல்லிட்டார். பாடலாம் நான் படிச்சுட்டேன். இப்போ இந்த பாடலுக்கான விளக்கத்தை எப்படின்னு பார்க்கலாம். விரையாதிபதியும் குடும்பாதிபதியும் 7இல் நின்றால் சாதகன் வேடதாரி, அதாவது வேஷம் போடுறவர் சொல்கிறார். பல வேடங்களில் நடிக்கக்கூடியவர், பாடும் ஆற்றல் உள்ளவர், கவிதை ஞானம் உள்ளவர், கன்னி பெண்களால் லாபம் உடையவர், செப்படி வித்தைகளும் தெரிந்தவர், கர்ணம் போடுறத மற்ற விஷயங்களை எல்லாம் செய்வார் அப்படிங்கிறார். பாம்பை பயப்படாமல் பிடிக்கக்கூடியவன், கலைத்தொழில் உள்ளவர். கலைத்தொழில்னால் நாடகம், சினிமா, சீரியலு, பாட்டு எழுதுறது, டான்ஸ் ஆடுறது, இப்படி அந்த கலை சார்ந்த விஷயங்களை அப்படி சொல்கிறார். எந்த வேஷம் கொடுத்தாலும் ஏற்று சிறப்பாக நடிக்கக்கூடியவர், கலைத்தொழிலில் லாபம் உள்ளவர், தனது கலைத்திறமையை நன்றாக வெளிப்படுத்தக்கூடியவர் அப்படின்னு சொல்லிட்டார். இப்போ நம்ம பல கணக்கெல்லாம் போட்டுட்ருக்கிறோம். அவர் பாருங்கள், இந்த பாடலில் இப்படி 2 வரியில் சொல்லிட்டார், 4 வரியில். இது எப்போ நடக்கும் அப்படின்னா, அந்த தசா புத்தி காலங்கள்லாம் நடக்கும். இப்போ உதாரணத்துக்கு லக்கணத்தில் 7ல்
சுக்கிரன் இருக்கார், குரு இருக்காங்க, 2ஆம் அதிபதியும் 12ஆம் அதிபதியும் சேர்ந்து. இந்த குரு தசையிலையோ சுக்கிர தசையிலையோ இந்த நடிக்கின்ற ஆற்றலும் பல்வேறு கலைத்துறைகளிலே சிறந்து விளங்கக்கூடிய அந்த யோகத்தையும் அந்த தசாபுத்தி காலங்களில் கொடுக்கும்னு அவர் சொல்லிட்டார். இப்போது இந்த சேனல் தொடங்கப்பட்ட காலத்திலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 300க்கும் மேற்பட்ட, இந்த 2 மாதங்களில் ஒரு 300க்கும் மேற்பட்ட சகோதர சகோதரிகள் என்னிடத்திலே வாட்ஸ்அப்பிலே ஜாதகம் பார்த்திருக்கிறார்கள். பல்வேறு பிரச்சனைகளை அலசி ஆராய்ந்திருக்கிறார்கள். அந்த வகையில் வெளிநாடுகளில் இருக்கின்ற சகோதர சகோதரிகளாயினும் சரி, தமிழகத்தில் இருக்கக்கூடிய சகோதரிகளானாலும் சரி, பல்வேறு மாநிலங்களில் மாவட்டங்களில் இருக்கின்ற சகோதர சகோதரிகளானாலும் சரி, உங்களுக்கு ஜாதகம் பார்க்க வேண்டும், உங்கள் பிள்ளைகளுக்கு பார்க்க வேண்டும், உங்களுக்கு பார்க்க வேண்டும், பொருத்தம் பார்க்க வேண்டும் என்றெல்லாம் எண்ணி நீங்கள் வீட்டில் இருந்தால் உங்களுடைய கால நேரம் விரயமாகாமல் வாட்ஸ்அப்லேயே பார்த்துக்கலாம். அப்படி உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும், மற்ற விஷயங்கள் எதுவும் கேட்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் என்னுடைய கீழ்கண்ட நம்பருக்கு தொடர்பு கொண்டு என்னோடு பேசுங்கள். உங்களுக்கு ஒரு நேரம் ஒதுக்கி தருகிறேன். அந்த நேரத்தில் நீங்கள் வீட்டில் இருந்தபடியே உங்கள் ஜாதகங்களை பார்த்து கொள்ளலாம், நேரங்காலங்களை அறிந்து கொள்ளலாம், வருங்காலத்தையும் கடந்த காலத்தையும் எதிர்காலத்தையும் நாம் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். அந்த வகையிலே தான் இன்றைக்கு இந்த சேனல் ஆரம்பிக்கப்பட்டது. நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு காணொளியில் சகோதர சகோதரிகளான உங்களை அனைவரையும் சந்திக்கிறேன்.